வணக்கம். வள்ளுவரே, எங்கள் ஊரில் படிக்காத ஒரு ஆசாமி கிட்ட எப்படியோ நிறைய செல்வம் சேர்ந்துடுச்சு. அவன் பண்ணுற அலும்ப பார்க்கணுமே. அற்பனுக்கு பௌஷம் வந்தால் அர்த்த ராத்திரியில் குடபிடிப்பான்னு அப்படி நடந்துக்கிறான். ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறதோடு நிறுத்தி கொண்டா கூட பரவாயில்ல. ஆனால் மைனர் மாதிரி திரிஞ்சு மற்றவங்களை இம்சை செய்கிறதுல இன்பம் காண்றான். அவனை பற்றி என்ன நினைக்கிறீங்க வள்ளுவரே? அது இயல்பு தானே அப்பனே. படிக்காத ஒருவனுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிய வாய்ப்பில்லை. அதோட படிக்காத அவன்கிட்ட பணம் சேரும்போது மண்டையில் கனம் ஏறிடும். அப்போ அவன் மற்றவர்களை துன்புறுத்தி இன்பம் காண்பது இயல்பு தானே. நன்கு கற்றறிந்த நல்லவனிடம் வறுமை வந்தால் கூட அவன் யாருக்கும் தீங்கு செய்யாமல் சமூகத்துக்கு பயனுள்ளவனாக திகழ்வான். இதனால தான் நான் நன்கு படித்த நல்லவனுக்கு வந்த வறுமையை விட படிக்காதவனிடம் சேர்ந்த செல்வம் சமுதாயத்துக்கும் நாட்டுக்கும் பெரும் துன்பம் தருங்கிற பொருளில் நல்லார்கன் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கன் பட்ட திருன்னு கல்லாமை அதிகாரத்தில் 408வது குறளாக எழுதி வச்சேன். அசத்திட்டீங்க வள்ளுவரே. நல்லார்கன் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கன் பட்ட திரு. நன்றாக படித்த நல்லவனுக்கு வரும் வறுமையை விட படிக்காத ஒருவனிடம் சேரும் செல்வம் சமூகத்திற்கு பெரும் தீங்கு செய்யும், துன்பம் விளைவிக்கும்னு எடுத்து சொல்லி கல்லாமையின் கெடுதியை எங்களுக்கு நல்லா புரிய வச்சிட்டீங்க. நன்றி வள்ளுவரே. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை தொடருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.